தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. காஞ்சியாண்ட பல்லவனும் வஞ்சியாண்ட சேரனும் தஞ்சையாண்ட சோழனும் கூடலாண்ட பாண்டியனும் சீலமுற வாழ்ந்தனர், சிறப்பு எய்தினர். கலை வாழ்க, தமிழ் மலை வாழ்க, கவி வாழ்க, இத்தமிழ் புவி வாழ்க என்று அழைக்கின்றேன் அணிவரிசை தமிழ் அறிஞர்களே. தமிழ் தாயின் தலைமகன், முதலாம் தமிழ்ச் சங்கத்தின் தலைமை புதல்வன், அகத்தியம் ஏம்பிய அகத்திய மாமுனிவர் வருகிறார். பராக் பராக் பராக். பொதிகை மலை சாரலின் தலைமாணாக்கன், ஒல்கா புகழ்கண்ட தொல்காப்பியம் ஏங்கிய தொல்காப்பியன், இரண்டாம் தமிழ்ச் சங்கத்தின் தலைமை புலவன், இலக்கணம் கண்ட இலக்கிய மாமுனிவர் தொல்காப்பியர் வருகிறார். பராக் பராக் பராக். இறைமறைக்கு சவால் விட்ட தமிழ் மறை, மூன்றாம் தமிழ்ச் சங்கத்தின் தலைமை புலவன் நக்கீரர், நெற்றிக்கண் திறப்பினம் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட நக்கீரர் வருகிறார். பராக் பராக் பராக். சங்கருப்பதெங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், பரனே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் பெருந்தகை, தோன்றி புகழோடு தோன்றிய வள்ளுவ பெருமான். பராக் பராக் பராக்.
அகர முகர எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நாட்டாழ்வார் கம்பநாடுடைய வள்ளல் கவி சக்கரவர்த்தி கம்பர் பராக் பராக் பராக். ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை தூய உரிப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தில் உள்ளிருப்பாள் இங்கு வாராது இடர். காட்டி தமிழ் தந்த பாட்டி அது என் கனையிந்த அவ்வை பிராட்டி வருகிறார் பராக் பராக் பராக். தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அலியா சிலப்பதிகாரம் கண்ட தமிழ் அதிகாரம் இளங்கோடிகளார் வருகிறார் பராக் பராக் பராக். உரைசால் பத்தினைக்கு உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டினேன் ஒரு பாட்டுடை செய். முறுக்கு மீசை நேர்கொண்ட பார்வை எட்டயபுரத்து பட்டய கவிஞன் பார்போற்றும் அதிதீரன் பாரதி பராக் பராக் பராக். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நெறித்த புருவம் பாட்டெழுதும் வித்தையிலே பாரதி ரசவாதம் கற்றவனாம் எங்கள் பாரதிதாசனாம் வருகிறார் பராக் பராக் பராக். பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரமிசம் என சங்கே முழங்கு. ஆறுவது சினம் ஊறுவது தமிழ் அறியாத சிறுவனானி வாங்க. கப்பலோட்டிய தமிழர் செக்கிழுத்த செம்மல் ஓட்ட பிடாரம் தந்த ஒப்பற்ற தமிழன் வாவு சிதம்பரனார் வருகிறார் பராக் பராக் பராக். கூட்டம் கூட்டி வந்தே மாதிரம் என்று கோஷித்தேன், உன்னை தூஷித்தேன். ஓட்டம் நீ எடுக்க வேண்டும் என்று கப்பல் ஓட்டினேன், பொருள் ஈட்டினேன். வாளும் சேக்கிலார் தென்னகம் காட்டிய தென்னவன் முத்துவேலர் பெற்ற முத்தமிழ் முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் வருகிறார் பராக் பராக் பராக். கனியிட ஏறிய சாரும் முத்தல் கலையிட ஏறிய சுளையும் நனிவசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனி என என்பேன் தமிழை என்னுயிரென்பேன். தமிழர் சங்கமாம்
2013 நிகழ்ச்சியிலே ஆண்டோர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஐயன் திருவள்ளுவர் வந்திருக்கிறார், கவி சக்கரவர்த்தி கம்பர் வந்திருக்கிறார், பாரதிதாசன் இருக்கிறார்கள், ஔவையும் தமிழ் அம்மையும் இருக்கிறார்கள், தமிழ் அம்மாவும் இருக்கிறார்கள். அம்மா என்று சொன்னவுடனே என் நினைவுக்கு யார் வருவது என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நான் என் அம்மா அஞ்சிகம் அம்மையாரைத்தான் சொல்லுகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது அம்மாவை நினைத்துக் கொண்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல. இந்த தமிழுக்கு, தமிழ் அன்னைக்கு, தமிழ் தாய்க்கு என் வாழ்நாளிலே எதையாவது செய்துவிட வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடி வாதாடி இன்று இந்த தமிழ் அம்மைக்கு இந்த செம்மொழியாம் தகுதியை நான் வழங்குகின்றேன். மேடையிலே இந்த அறிஞர் பெருமகனோடு தமிழ் சான்றோர்களையும் அழைக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டதினாலே என் தம்பி நாச்சியப்பன் முத்துக்குமாரை மேடைக்கு அழைக்கிறேன். என் தம்பி சண்முகம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். என் சகோதரி சக்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த நேரத்திலே தமிழ் அன்னையே, நீ என் தமிழர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லம்மா என்று அழைக்கின்றேன். எமக்கால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிமக்கள் நீவீர் வாழ்க, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு. நன்றி நண்பர்களே. இது தமிழர் சங்கமம் 2013. நன்றி. தொல்காப்பியரா இங்க நிக்கிறது வந்து கிருத்திகா, ராஜேஷ், நக்கீரன், வர்ஷா, பாலாஜி, அப்புறம் டாக்டர் கலைஞரா இருக்கிறது ரித்து, திருவள்ளுவர் சபரீஷ் சரவணன், தமிழ் தாயாக அவந்திகா ஹரிராமசாமி, அண்ட் சூர்யா வந்து கம்பனாக சூர்யா, ஔவையாராக ஸ்ரீயா, இளங்கோ அடிகளாக வயான், முறுக்கும் மீசை பாரதியாக கிரண், பாரதிதாசனாக அபிநயா, கடைசியாக வ ஊசியாக ஸ்ரீநிதி. So, basic one class.